சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு ஏஎம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் இயக்கத்துல விமல், சாயாதேவி, எம்.எஸ். பாஸ்கர், கூல் சுரேஷ் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் பரமசிவன் பாத்திமா. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்துல மத பிரச்சாரம் நடக்குது. அந்த மத பிரச்சாரத்தினால ஒரு கிராமம் 3 கிராமங்களா பிரியுது. கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய கிராமத்துக்கும் இந்துக்கள் இருக்கக்கூடிய கிராமத்துக்கும் அடிக்கடி மோதல் அப்படிங்கிறது ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த 2 கிராமங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நாயகன் விமல், நாயகி சாயாதேவி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சிலரை கொலை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் சிலரை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் குற்றவாளியை தொடர்ந்து தேடிட்டே இருக்கு. அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொரு பக்கம் இந்த கிராமங்களுக்கு இடையே மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நாயகன் விமல், நாயகி சாயாதேவி இவங்க ஏன் கொலை பண்றாங்க, கொலை செய்யப்பட்டவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதை பாத்தீங்கன்னா ஒரு இந்து மதத்திற்கான ஒரு பிரச்சாரமா சொல்லக்கூடிய திரைப்படமா கொடுத்திருக்காரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் விமல், நாயகி சாயாதேவி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா நாயகன் நாயகியா நடிக்காம ஒரு கதாபாத்திரங்களா நடிச்சிருக்காங்க. குறிப்பா அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்துல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் ரொம்ப நிறைவா பண்ணியிருக்காங்க. அதே போல சர்ச் பாதிரியா நடிச்சிருக்கக்கூடிய எம்.எஸ். பாஸ்கர், போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய இசக்கி கார்வண்ணன் இவங்க 2 பேருமே நிறைய பேசிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பார்க்கிற நமக்கு சுத்தமா புரியல. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, பின்னணி இசை, பாடல்கள் எல்லாமே ஓஹோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல, சுமார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல, மீடியமா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய இசக்கி கார்வண்ணன் இந்து மதம் தான் உயர்ந்தது அப்படின்னும், மற்ற மதங்கள் எல்லாமே மக்களை பணம் கொடுத்து இருக்கிறாங்க அப்படின்னும், அப்படி மதம் மாறினவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பெயரளவுல மட்டும்தான் மாறி இருக்காங்க, மனசளவுல மாறல அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்து மதத்துல இருந்து மற்ற மதங்களுக்கு மாறினவங்களை விமர்சிக்கக்கூடிய வகையிலையும், மற்ற மதங்களை ரொம்ப குறைவாகவும் சொல்லக்கூடிய வகையிலையும் திரைக்கதையும் காட்சி அமைப்புகளையும் வச்சிருக்காரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன். மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்து மதத்திற்கான ஒரு பிரச்சாரமா தான் இந்த படத்தை கொடுத்திருக்காரு. அதாவது எல்லா மதமும் சமம் அப்படிங்கிற ஒரு மனித நேயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு மத போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த படத்தை கொடுத்திருக்காரு. மொத்தத்துல இந்த பரமசிவன் பாத்திமா ஒரு மத பிரச்சாரமா தான் இந்த படத்தை இயக்குனர் கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்கிற ரேட்டிங் 5 to 1.5. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.